அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? தமிழ்த்தாய் வாழ்த்து அந்த விவகாரம் பெரிய பேசுபொருளாக இருந்தது. முதல்வர் அவர்கள் பிரதமரை சந்திச்சு முதல் கோரிக்கையா அந்த கோரிக்கையை முன்வச்சிருந்தாரு. இன்னைக்கு கேரளா சட்டமன்றத்துல தேசிய கீதம் ஒலிக்கப்படவில்லை, ஆளுநர் அதற்கு கண்டனமும் தெரிவிச்சிருந்தாரு. கேரளா அசம்பிளில தேசிய கீதம் பாதியில நிறுத்தப்பட்டது பெரிய திட்டமிட்டு நிறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கண்டனத்தை ஆளுநர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. அதே விவகாரம் தமிழ்நாட்டில் நடக்குது. கண்டனம் தெரிவிச்சுட்டு போறாரு. நம்ம வந்தே மாதத்துக்கு நாங்கள் வெளியே போயிட்டு வர்றேன்யா, இந்த ஒரு சீரட்டு குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. எதுக்குயா வந்தே மாதரம்? எதுக்கு வந்தே மாதரம்? ஒரு நாட்டுப்பண் வேண்டும், என்ன ஒரு தமிழ்தாய் வாழ்த்து வேண்டும். உனக்கு சொல்ல முடியுமா? நீ சொல்லுவியா இல்லை ஸ்டாலின் சொல்லுவாரா? நான் ஒருத்தன் தான் வெகு காலமாக 15 ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வை. பிராமணனுக்கு நமக்கு உள்ள பிரச்சனை தீர்ந்துடும். அவன் சமஸ்கிருதத்தில் சந்தியாவந்தனம் பண்ணட்டும். ஆனால் அவன் தமிழை தாய்மொழியாக கொண்டவன். அவன் அரபி மொழியில் தொழுகை நடத்துகிற முஸ்லீமை போல சமஸ்கிருதத்தில் சந்தியாவந்தனம் செய்யட்டும். அவனுடைய மதம் வேறு, வழிபடும் மொழி வேறு. ஆனால் அவர்கள் தமிழர்கள். ஓகே, நாம் வழிபடும் மொழி தமிழாகவே இருக்கிறது. நமக்கு மதமே தமிழாக இருப்பதினால் வழிபடும் மொழி தமிழாக இருக்கிறது. முடிஞ்சு சண்டை முடிஞ்சா? இந்த யோசனையை நான் சொல்கிறேன். எந்த முட்டாளாவது கேட்கிறான் அந்த நாட்டில்? எவ்வளவு 15 ஆண்டுகளாக சொல்லுகிறேன். அறிவாலயத்தில் ஸ்டாலினையும் ஆவணராஜாவையும் எதிரே உட்கார வைத்துக்கொண்டு இதை நான் சொல்லி 15 ஆண்டுகள் ஆகிவிட்டேன். ஏறவில்லையே. எந்த புதுமையும் செய்ய உங்களுக்கு தெரியாது. சொந்த கருணாநிதி இருந்திருந்தால் எல்லா மோசமான தன்மைகளுக்கிடையே அறிவுள்ளவர். அவரோடு பேசுவது மகிழ்ச்சியாக இருக்கும். எவ்வளவு காலம் எவ்வளவு செய்திகளை பற்றி பேசியிருக்கிறேன் நான். ஒரு செய்தியை நீ சிறப்பாக சொல்லிவிட்டால் வாங்கிக் கொள்வார். அது காமராஜ் ரொம்ப சிறப்பு. அதில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் சொல்ல வேண்டும். விஜயால் சொல்ல முடியுமா? ஒரு மனிதன் 2 யோனியில் பிறக்க மாட்டான், ஒரு தாய்க்குத்தான் பிறப்பான். என்னுடைய தாய் தமிழ் தாய். ஆனால் பல தாய்கள் இணைந்து உருவாகிய நாடு இந்தியா. புரியுதா? என்னுடைய தாய் தமிழ் தாய். பல தாய்கள் இணைந்து உருவாகிய நாடு சோவியத் நாடு போல இந்திய நாடு. இந்திய நாடு வலிமையாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் பற்று பாராட்ட வேண்டும். பெரிய நாடாக இருப்பதினால் சீனா போன்ற நாடுகளை எதிர்கொள்ள முடியும். பெரிய அளவுக்கு வணிகம் பெருத்து எல்லா மக்களும் வளமாக வாழ முடியும். சும்மா ஒரு மண்ணுக்கு இன்னொரு மண்ணுக்கும் இடையே கோடுகளை போட்டுக்கொண்டு பாஸ்போர்ட்டுகளை பெருக்கி கொண்டு போவதை விட இங்கிருந்து நேராக வங்கத்திற்கு போக முடிவது நல்லது. ஆகவே ஆனால் நாடு என்பது பாரத நாடு, பாரத தேசியம், இந்திய தேசியம் என்பதை நாங்கள் உடன்படுகிறோம். பல இனங்கள் சேர்ந்து அந்த தேசியம் உருவாகி இருக்கிறது. பல தாய்மார்கள் சேர்ந்து இந்தியாவை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு தாய் தான் உண்டு, என்னுடைய தமிழ் தாய். ஆகவே அவளை நான் வாழ்த்தி பாடுவேன். நாடு ஒன்றாக இருப்பதினாலே ஜனகண மனவையும் வாழ்த்தி பாடுவேன். இது 2 தான். இதற்கு மேல் வைத்தால் உன்னுடைய சட்டத்தை நான் மதிக்கவில்லை என்றால் நீ என்ன செய்வாய்? எத்தனை முறை எங்களை பதவியை விட்டு நீக்குவாய்? திரும்ப நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவோம். எல்லா மக்களும் தமிழின் பேரால் பதவி விலகியவனை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும். உனக்கு சொல்ல முடியுமா? உனக்கு தெரியாதே. உனக்கு தமிழில் உயிரெழுத்து எத்தனை என்று தெரியாது, மெய்யெழுத்து எத்தனை என்று தெரியாது. ஏதோ நீ முதலமைச்சராக வந்து விட்டாய், அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்து விட்டார். 2 பேரும் பார்த்து படிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஒன்றும் சுய சிந்தனை, ஒன்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கு சுய சிந்தனை இருக்க வேண்டிய, இல்லாவிட்டால் ஆளுங்கட்சி தலைவருக்கு சுய சிந்தனை. 2 பேரும் கிடையாது. பார்த்து படித்து கொண்டிருக்க வேண்டியதான். உங்களுக்கு எழுதி தருவதற்கு எவனாவது ஒரு வசனகர்த்தா கிடைப்பான். அவ்வளோதான். நான் 2 பேரையும் சொல்கிறேன். ஒன்றும் தெரியாது இவர்கள். கருணாநிதிக்கு தெரியும். தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினார். அவர் ஏன் எழுத வேண்டும் என்பது என்னுடைய கேள்வியாக இன்றைக்கு இருந்தது. சேனாவரையர் உரை இருக்கிற போது, இளம்பூரணர் உரை இருக்கிற போது இதற்கு இல்லாத வேலையெல்லாம் செய்கிறாய் என்று நான் கேட்டது. முடியுமா உன்னால்? அது பெரிய வேலை, யானையை கட்டுவது அப்படி கேட்டான். தொல்காப்பியம் என்ற ஒரு நூலே இருப்பதே பேரனுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது, முதலமைச்சருக்கும் தெரியாது. என்ன செய்வது? ஆகவே இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு நாங்கள் சற்று நேரம் போய் சிகரெட் குடிச்சிட்டு வரேன், நீ பாடி முடி, அப்புறம் தேசிய கீதத்திற்கும் தமிழ் வாழ்த்துக்கும் நான் வருகிறேன் என்று சொன்னால் என்ன தலையை சீவுவார் அந்த கவர்னர்? இல்லை உடனே நம்முடைய ஆட்சியை கலைத்து விடுவார்களா? கலைத்து விட்டால் தமிழின் பேரால்
வீட்டுக்கு வந்தவங்களை திரும்ப உட்கார வைக்க வேண்டியது எங்களுடைய வேலை. எங்களுடைய தோளில் சுமந்து கொண்டு போய் உங்களை உட்கார வைக்க வேண்டியது எங்களுடைய வேலை. ஒன்றுக்கும் ஊக்கமும் இல்லை, உறுதியும் இல்லை, தெளிவும் இல்லை. நோ கிளாரிட்டி அட் ஆல். மேகதாது விவகாரம் பெரிய பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. அதுக்கும் பிரதமர் இடத்துல கோரிக்கை கொடுத்திருந்தாரு. பிரதமர் மாநில தேசிய கட்சிகள்லாம் அறிவில்லாத கட்சிகள். அந்த நாட்டில் அவன் ஆளுகின்ற போது அணை கட்டுவேன், இந்த நாட்டில் இருக்கிறவன் அணை கட்டாதே என்பான். இவன் போய் பெங்களூரில் சொல்ல மாட்டான். இந்த உள்ள காங்கிரஸ்காரன் நம்ம ராயப்பேட்டையில் தான் நின்று கத்தி கொண்டிருப்பான். அவன் போய் பெங்களூரில் பேச மாட்டான். சிபிஎம் திருவனந்தபுரத்தில் போய் பேச மாட்டான், முல்லை பெரியாறு அணையை கட்ட விடு என்று. இங்கே நின்று பேசுவான் நம்மளோட. ஒரு தேசிய கட்சிக்கு நதிநீர் கொள்கையை வகுக்க 75 ஆண்டுகளாக பிஜேபிக்கு தெரியவில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரியவில்லை, காங்கிரஸ் கட்சிக்கு தெரியவில்லை. நீங்களெல்லாம் என்ன அரசியல் எடுத்துக்கிறீர்கள்? எதுக்கு பாலிட் பீரோ? எதுக்கு பாலிட் பீரோ? ஏதோ ஒரு கிராமத்தில் 200 ஏக்கர் நிலம் உள்ளவன், ஒரு கம்மாய் வைத்திருப்பவன் பஞ்ச காலத்தில் தங்களுடைய தண்ணீரை சரியாக பகிர்ந்து கொள்ள முடிகிற போது நம்மால் ஏன் முடியாது என்பது என்னுடைய கேள்வி. இதெல்லாம் நான் என்னுடைய கொள்கை புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். மொத்தம் 100 ஏக்கருக்கு தான் பாய்வதற்கு இருக்கிறது என்றால், உடைமையாளர்கள் 100 பேர் இருக்கிறார்கள் என்றால் 1 ஏக்கருக்கு தான் தண்ணீர் பாயும் என்றால் 1 ஏக்கர்காரனுக்கு முழுமையாக பாயும், 10 ஏக்கர்காரனுக்கு 10ல் 1 பங்கு பாயும். 1 ஏக்கர்காரன் கடைசியில் அவனுடைய நிலம் இருந்தால் முதலில் அவனுடைய நிலத்திற்கு பாய்ந்து விட்டு தலைமடைக்கு பாயும். இவ்வளவு தெளிவாக கிராமத்தில் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான் படிக்காத விவசாயி. உனக்கு நதிநீர் பிரச்சனையை தீர்க்க இந்தியா 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது விடுதலை பெற்று, உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், நேரு போன்ற, கிருபலானி போன்ற, ஜேபி போன்ற, ராஜாஜி போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள், அம்பேத்கர் போன்றவர்கள் இருந்தபோதே இது தீர்க்கப்படவில்லை. இப்பொழுது ஒரு உட்காருங்கள், பேசுங்கள், சட்ட நிபுணர்களை வைத்துக் கொள்ளுங்கள், விவசாயிகளிடம் யோசனை கேளுங்கள், நதிநீரை பகிருங்கள். அப்புறம் நான் சொல்கிற தீர்ப்பு சொல்லிவிட்டு பிறகு சட்டப்படி அறிவிக்கப்பட்டபடி தண்ணீரை விட்டு கொண்டிருக்க வேண்டியது. அப்புறம் மேகதாதுவில் கட்டுவேன், அப்புறம் அவன் தலையில் கட்டுவேன், அப்புறம் அவன் குண்டியில் கட்டுவேன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். இது என்ன முறை? இந்த சிவகுமாரை இந்த ஊருக்குள்ளே வர விடலாமா? உனக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறேன், அவன் வந்து கூட்டணி சேர்த்து விட்டு போகிறேன், அவன் இது என்ன நியாயம்னு செய்கிறேன்? இது ஜமீன்தார் முறை நியாயம். நான் பெரிய ஆள், எனக்கு 2000 ஏக்கர் நிலம் இருக்குது, நீங்களாம் எனக்கு அடிமை. என்ன நீ மேட்டு நிலத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் பள்ள நிலத்தில் இருக்கிறவர்களெல்லாம் நீ வைத்தது சட்டமா? மறித்து கொள்வாயா தண்ணீரை? உடைத்து விட்டால் என்ன செய்வாய்? பழைய காலத்தில் போர் தொடுத்து போனார்கள் நம்முடைய மன்னர்கள். அவன் பாட்டுக்கு அணையை கட்டி விட்டான், தண்ணீர் வரவில்லை. தஞ்சாவூரில் மராத்தியன் என்ன செய்வான், இங்கே உள்ள நாயக்கன் என்ன செய்வான்? எல்லாரும் பழைய திரட்டி கொண்டு போய்விட்டான். திண்டுக்கலுக்கு பக்கத்தில் போகிறது அணை உடைந்து தண்ணீர் வந்து விட்டது. பிறகு போரை விட்டு போய்விட்டார்கள். இல்லாவிட்டால் அப்பொழுதே படையெடுத்து போய் அணையை உடைக்கின்ற பழக்கம் அன்றைக்கு ஏற்பட்டிருக்கும் வரலாற்றில் முதல் முறையாகும். நமக்கு தான் வழிகாட்டினா தானே தெரியும், தானாக தெரியாது. என்ன சொல்கிற? இவரெல்லாம் தீர்க்கப்படுறார். ஒரு முதலமைச்சரிடம் போய், தலைமை அமைச்சரிடம் போய், நீட்டை கொண்டு வந்தது திமுக காரன், கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில். அது கொண்டு வந்த ஆண்டுகள் பல ஆகிவிட்டன. இந்தியா முழுவதையும் அது ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மோடி நினைத்த இது மோடி கொண்டு வந்தது போல மோடியை ஒளி நீட் என்ன அவருக்கு சொத்தா? அவர் கொண்டு வந்தா? அது காங்கிரஸ்காரன் கொண்டு வந்தது, திமுக காரன் முன்மொழிந்தது. எல்லாம் திருடர்கள் இயக்கிறார்கள் மக்களை. அப்புறம் இதை போய் அவரிடம் சொன்னால் இந்தியா முழுவதுக்குமான கல்வி முறையே சரி. பிரச்சனை என்ன தீர்ப்பதற்கு வழி தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா? இல்லை ஸ்டாலினுக்கு தெரியுதா? 1,50,000 பேர் தேர்வு எழுதுகிறான், 60,000 பேர் தேர்கிறான். இவ்வளவு நீட்டு தேர்வே 60,000 பேர் தேர்கிறான். பாதிக்கு பாதி தேர்கிறார்கள். இவெல்லாம் அனிதா செத்து போய்விட்டா. அனிதா தான் செத்தா. முதல் மதிப்பெண் இந்தியாவில் எடுத்தது தமிழால் தான், தமிழ் பையன்தான். இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அனிதா செத்த மட்டும் சொல்லுவாங்க. அப்புறம் 60,000 பேர் தேர்றேன். 10,000 பேருக்கு தான் இடம் இருக்குது மருத்துவக் கல்லூரியில், தனியார் மருத்துவக் கல்லூரியில், அரசு மருத்துவக் கல்லூரி. நான் சொல்கிறேன், புதிய செய்திகள் ஒன்று சொல்கிறேன். 50,000 பேர் நீட் தேர்வில் வெற்றி பெற்றும் இடம் கிடைக்கிறது. அது ரொம்ப அநியாயம் இல்லை? நீ வீதியில் போகிற பையனுக்கெல்லாம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறாய். எடப்பாடியாவது 7.5% இந்த அரசு மாணவர்களுக்கு எழுதி வைத்தார். இது நீ எல்லாரும் கொடுக்க. 50,000 பேர் ரோட்டில் திட்டான் நீட்டு தேர்வு வந்து விட்டு. அவனுக்கு வழி செய்வதற்கு ஏதாவது சொல்கிறாய? அவன் கூடுதலாக 3 ஆண்டு மூளையை போட்டு கசைக்க வெற்றி பெற்றிருக்கான். சரியா? இப்போ நான் அதுக்கு யோசனை சொல்கிறேன். இந்த 50,000 பேருக்கும் உக்ரைனுக்கு அனுப்பு, ரஷ்யாவுக்கு அனுப்பு, சீனாவுக்கு அனுப்பு, ஜெர்மனிக்கு அனுப்பு, ஃப்ரான்ஸுக்கு அனுப்பு, இங்கிலாந்துக்கு அனுப்பு, அமெரிக்காவுக்கு அனுப்பு. படிக்கிற செலவுக்கு வங்கியில் கடன் கொடுக்க சொல்லும். அவன்
டாக்டர் ஆன பிறகு திருப்பி கட்ட வேண்டும் என்று சொல். வங்கிக்கான உத்தரவாதத்தை நீ கொடு. 100க்கு 10 பேர் கட்டவில்லை என்றால் 10 பேர் ஒரு பெரிய தொகை இல்லை, நீ கட்டி விடலாம். 90 பேர் ஒழுங்காக கட்டி விடுவான். 60,000 பேர் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு டாக்டர்கள் கிடைப்பார்கள். நாச்சியாபுரத்திற்கு, கொங்கம்பட்டிக்கு, மேலவளவுக்கு எல்லா ஊருக்கும் டாக்டர் வந்து விடுவான். இந்த மாதிரி யோசிப்பாயா ஆக்கப்பூர்வமாக, கன்ஸ்ட்ரக்டிவ். அதை விட்டு நீட்டை ஒழிச்சாலும் 10,000 பேர் தான்டா படிப்பேன், 10,000 பேர் தான் டாக்டராக வருவான், போதுமா? ஆற்காடு வீராசாமி மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கு மந்திரிகள் கிளம்பிடுவாங்க மாநிலத்தில். ஆற்காடு வீராசாமிக்கு பணம் கொடுத்தவன் தானே டாக்டர் ஆனேன் அந்த காலத்தில். கருணாநிதி சொன்னாராம், இதெல்லாம் வீடியோவிலே பதிவு பண்ணி விட்டாங்க. கருணாநிதி, இன்னும் வீராசாமி கட்சிக்கு பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்கான்னு, இருங்க கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஒரு அறிவிப்பு பறித்து கொண்டாந்து போட்டார். அவர் தானே மருத்துவக் கல்லூரி இடங்களை வழங்க வேண்டிய இடத்தில் இருந்தார். மானங்கட்டவங்க எதையாவது. அதனால தான் உட்கார வச்சுட்டாங்க மூளையில். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த திமுகவை உட்கார வைத்தது, ஸ்டாலினை தோற்கடித்தது. மம்தாவையும் ஸ்டாலினையும் தோற்கடித்திருக்க, அதுதான் நிகரற்றது. 2 பேரும் அட்டூழியங்களின் உச்சம். அவள் 25,000 வாத்தியார்களுக்கு 25 லட்சம், தலைக்கு 25 லட்சம் வாங்கி சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிக்கு மயக்கம் வந்துருச்சு. 25,000 பேரையும் 25 லட்சத்தையும் இழந்துட்டு வீட்டுக்கு போடான்னு சொன்னால் 25,000 குடும்பம் கடனில் நிற்குமே அப்படின்னு சொல்லி நீதியை வளைச்சிட்டார் அவர். ஆகா, உலகத்தில் முதல் முறையாக பேரளவு எண்ணிக்கையில் ஊழல் செய்தால் அந்த ஊழல் சுப்ரீம் கோர்ட்டால் ஏற்கப்படும் என்று சொல்லி முதல் நீதிமுறை இந்திய மண்ணில் உருவாவதற்கு இந்த மம்தா காரணம். இதெல்லாம் ஆச்சரியமானது உங்களுக்கு சொல்லுறேன். பேரளவில் ஊழல் செய்தால், பேரளவில் திருடினால், பேரளவில் கொலை செய்தால், எதுவும் பேரளவில் இருந்தால் எப்படி தண்டிக்க முடியும்? இப்படி ஒரு நீதி நம்முடைய சுப்ரீம் கோர்ட் சொன்னது, அதெல்லாம் பதிவில் இருக்குது. ஓகே, இந்த மம்தாவை தோற்கடிக்கணும்ல. சுப்ரீம் கோர்ட்டை தோற்கடித்த மம்தாவையும் இந்த ஸ்டாலினையும் நேருவின் மீது வழக்கு பதிவு செய்ய விட மாட்டார்கள். 7 கோர்ட்டுக்கு போவார்கள். ஒரு கிரிமினல் செந்தில் பாலாஜியை கொண்டு போய் சிறையில் வைத்து மந்திரியாக ஆக்குவார்கள். தோற்கடிக்கணுமா இல்லையா? தோற்கடித்தார். ஆனால் வந்தது முருங்கை மரம், உதிய மரமாக போச்சு. தேக்கு மரமாக இருந்திருந்தால் இந்த நாடு நிகரற்ற ஆட்சியை பெற்றிருக்கும். லாட்ரிக்காரன் ஆள்றேன், அவர் திருவிழாவில் காணாமல் போன பிள்ளையாட்டம் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். திமுக ஆட்சி முடிஞ்சா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீராகிடும் என்ற ஒரு கருத்து நிலவுச்சு. ஆனா திமுக ஆட்சி முடிஞ்சு வழி இல்லாத வழியில் ஆட்சியை நிலைநிறுத்துகிறவர்களாக இருக்கிறார்களே. இவர்களும் பெரிய நீதிமுறை நெறிமுறை இல்லையே, இவர்களிடமே இல்லையே. இவர்கள் என்ன செய்ய வேண்டிங்க? சரியாக அதிகாரம் தந்தால் நான் ஆளுகிறேன், ஒரு தவறும் இல்லாமல் ஆளுகிறேன். ஆனால் இவர் வைத்திருக்கிறவனெல்லாம் இவருக்கு தெரியாது. ஓடி வந்தவன், காலையில் ஓடி வந்து சாயந்தரம் வேட்பாளராகி மறுநாள் எம்எல்ஏ ஆனவன், கிரிமினல் வழக்கில் ஈடுபட்டவன், ஏகப்பட்ட குற்றங்கள் செய்தவன், இவன் தான் இப்போ வேட்பாளராகி எம்எல்ஏ ஆகியிருக்கான். இதில் எத்தனை பேர் மந்திரி ஆனான்னு தெரியல. அவருக்கு இந்த பெண்களுக்கு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அவரை தெரியாது. இது ஒரு கோஹரண்டாக இருக்கிற ஒரு கூட்டம் இல்லை, அதனால சிரமம் தான். திமுகவில் ஒரே மாதிரியா இருப்பாங்க, அதிமுகவிலும் எப்படி, இவங்க அப்படி இல்லை. அதனால எவ்வளவுக்கு முடியும் என்று எனக்கு தெரியல. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, அதனால சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிங்கப்பெண் படையை ராத்திரியில் பாதுகாப்பதற்கு சிங்க ஆண் படை அனுப்ப வேண்டிய, இல்லைன்னா அவளை பிடிச்சி கற்பழிச்சிட்டான்னு அது வேறு பெரிய விவகாரம் ஆயிடும். சார், இவன் தான் அயோக்கியம், யாரை வேணாலும் செய்வான். துப்பாக்கி வைத்திருப்பான், துப்பாக்கியை கிழிப்பான், துப்பாக்கியை சுட விட்டுன்னு தான் போய் கற்பழிப்பானாகும். இதெல்லாம் அயோக்கியங்க, கயவர்கள் இந்த ஆண்கள். அது மனம், அது பெர்வர்ஷன் என்று சொல்வார்கள். இயல் முரணியவர்கள். அதாவது 10 வயசு பண்ணி 80 வயசு கிழவியும் எவனா கற்பழிப்பானா? அப்போ அவன் போதையினுடைய செல்வாக்கில் கற்பழிக்கிறான். இயல்பிலேயே இவன் இயல் முரணியவன். ஆங்கிலத்தில் பெர்வர்ஷன் என்று சொல்வார்கள். பெர்வர்ட்ஸ், தே ஆர் பெர்வர்ட்ஸ். ரொம்ப அசிங்கமான காரியங்களை, அதெல்லாம் இன்னும் சொல்வதற்கு வேறு இருக்கிறது, பொது வழியில் சொல்ல முடியாது. பெர்வர்ஷன் என்றால் என்ன என்பதற்கு எவ்வளவோ சான்றுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்களெல்லாம் சிங்கப்பெண் படை, அதுவும் மாவட்டத்துக்கு ஒரு ஆள், அது புது உடை கண்டுபிடிப்பதற்கு தான் ரொம்ப இத்தனை நாள் ஆகிவிட்டது. புது உடை கண்டுபிடித்து பிறகு சிங்கப்பெண் படையை காப்பாற்றுவதற்கு, அதில் உள்ள பெண்கள் இரவில் பாதுகாப்பதற்கு சிங்க ஆண் படை ஒன்றை நிறுவுங்கள். இதெல்லாம் ஒரு யோசனை, கன்ஸ்ட்ரக்டிவான யோசனையாக இதெல்லாம்.
இப்போ நீட்டுக்கு சொன்னேன் கன்ஸ்ட்ரக்டிவான யோசனை, ம். ஆற்று நீர் பகிர்வதற்கு சொன்னேன் கன்ஸ்ட்ரக்டிவான யோசனை, இதெல்லாம் எங்கள் கட்சி புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். என்ன எவன் அதையெல்லாம் மதிக்கிறேன்? நானாக ஒரு ஆளாக கத்தி கொண்டுறதுக்கு சாக வேண்டியதை நான் என்ன பண்ணுறது? புரியுது. அது சமூகத்தின் குற்றமே தவிர சிறந்ததை கேட்பதில்லை, சிறந்த மனிதர்களுக்கு செவிசாய்ப்பதில்லை என்றால் சமூகத்தின் குற்றமே தவிர பேசுகிறவனுடைய குற்றம் இல்லை. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.